ஆண்டர்சன் பேட்டை ராஜீவ் காந்தி ஸ்டாச்சு கமிட்டி பிரசிடென்ட் நீங்க சுமார் 30 வருஷமா அவர் ஒரு கோணி பயில இருக்கிறார். அது கூட மேடம் கிட்ட ஒப்போசிட்டிங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு முறை எல்லாம் கத்தல ஆயிடுறாரு, மறுபடியும் கோணி கட்டுறாங்க, மறுபடியும் ஆயிடுறாங்க. இது கூட மேடம் கிட்ட எல்லாம் கூட ரிக்வெஸ்ட் கமிட்டி எக்ஸிக்யூட்டிவ் மாறிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட். நான் அந்த காலத்தில் யூத் காங்கிரஸ் பிரசிடென்டாக சொல்ல ராஜீவ்காந்தி சிலை வைக்கணும்னு நான் நோட்டீஸ் போட்டு பப்ளிக் பண்ண பிறகு எனக்கு அப்போது காங்கிரஸில் 2 குரூப்பு, ஒன்று சம்பத் குரூப்பு, ஒன்று ஜெய்பால் குரூப்பு. இந்த ஜெய்பால் குரூப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து நாங்கள் வந்துருக்கிறோம் ஒன்றும். அப்போது அவர் சிலை வைக்க சொல்ல நான் சிலை வைக்கிறேன் ராஜீவ்காந்தி சிலை என்ன பிறகு அவரு பிஷாப்பில் ஒரு கமிட்டியை பண்ணி ஸ்டான்லி ஒரு கமிட்டி பண்ணி எல்லாரும் சேர்ந்து அங்கே வச்சிடலாம் என்று வச்சார். எதுக்காக பண்ணார்னா அவர் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டார். நாங்கள்லாம் கூட அவர் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டோம். பட் அவர் என்னவோ அது கடவுள் எங்கே எதுக்குதோ யாருக்கு இதாக்குதோ அது ஆச்சு. இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா? வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா? 8 திக்கோடும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தாய் இறைவா? கருங்கல்லான உனை நான் பொழுதும் தொழுதேன் போதவில்லையா? வாடி வதங்கும் ஏழையை நீயும். எல்லாருக்கும் வணக்கம். தங்கவில் அனைத்து நண்பர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நான் வணக்கத்தை தெரிவித்து, இங்கே நம்ம யூத் காங்கிரஸில் கேஜிஎஃப் கர்நாடகா யூத் காங்கிரஸ் கமிட்டி எல்லாருக்கும் ஒரு போஸ்ட் கொடுக்கணும், அந்த மெம்பர்ஷிப் பண்ணாங்க. அந்த மெம்பர்ஷிப்பில் நம்முடைய கேஜிஎஃப் சேர்ந்த மைனாரிட்டி செல்லில் நம்முடைய ஆமத் கோலார் டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி ஆகிக்கிறாரு. அதே போல் என்னோடய தம்பி சுனில் சிட்டி அசம்பிளி கேஜிஎஃப் அசம்பிளி கான்ஸ்டன்சியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆகிக்கிறாரு. இன்னும் பல நண்பர்களும் ஆகிக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவங்கள ஒரு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கிறேன். இது கட்சிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கொடுத்துக்கிறாங்க. அந்த பொசிஷனை வாங்கி கட்சியை வளர்க்கணும், மெம்பர்ஷிப் பண்ணணும், கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும் என்று கேட்டு இந்த போஸ்ட்டு நீங்கள் நடந்து மக்களுக்கு சேவை செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது அந்த பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கிறேன். ரைட். வாசினி யூத் காங்கிரஸ் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் தம்பி சுனில் ஆகிக்கிறாரு. அவர் கொஞ்சம் நல்லா துடிப்பான ஆள், துடிப்பான யூத்துங்களை சேர்க்கணும், கட்சிக்கு பலமாக இருக்கணும், கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும். நாங்களும் உங்கள் பின்னால் இருந்து நீ தேர்ந்தெடுத்ததுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். காங்கிரஸ் கமிட்டி சார்பில் என்னுடைய சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். கேஜிஎஃப்பில் இந்த காங்கிரஸ் கமிட்டி ஒரு 40 வருஷமாக அந்த கட்சிக்காக அந்த இடத்த கொடுத்தது. முதல்ல நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், கடவுள் தலைவர்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன ரீசன்னா அதில் மறைந்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ராஜகோபால்லேருந்து சீதராஜிலேருந்து இதில் மெயின் காரணம் சொல்லப்போனால் டாக்டர் அலெக்சாண்டர் முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட், அவர் தான் இந்த மெயினாக அந்த இந்த இடத்துக்கு பண்ணோன்ட்டு. அதுக்கு அடுத்து பிஎன் வெங்கடேஷ் இந்த இடத்த அவருடைய ஓன் பணத்தில் இதை வாங்கி வச்சுருந்தார். அதுக்கு பிறகு நம்ம நசீர் அஹமத் தலைமையில் இந்த இடத்த வாங்கி கொடுத்தது நசீர் அஹமத்துக்கு தான் சேராது. ஏன்னா அவர் அப்போ கர்நாடகா யூத் காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி இருந்தார். அந்த டைமில் இங்கே கேஜிஎஃப்பில் பலமாக இருந்தது நசீர் அஹமத் காங்கிரஸ் கமிட்டி தான் இங்கே கேஜிஎஃப்பில் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த டைமில் நசீர் அஹமத் வெங்கடேஷ் கிட்டே பேசி அவர் வெங்கடேஷ் சார் அவருடைய ஓன் மணியில் தான் அந்த சைட்டை வாங்கி வச்சுருந்தார். இல்லை இது காங்கிரஸ் பவனுக்கு எங்களுக்கு கொடுக்கணும், காங்கிரஸுக்காக இது கொடுக்கணுன்ட்டு நசீர் சார் வெங்கடேஷ் கிட்டே பேசி அதுக்கு பிறகு நான் சம்பத் ஜெய்பால் இவங்களெல்லாம் அனுப்புகிறேன், இந்த பத்திரத்தை நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னவங்க நசீர் அஹமத். இந்த நேரத்தில் நசீர் அஹமத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதே போல் வெங்கடேஷ் சார் கூட இப்போ நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வெங்கடேஷ் சார் இந்த பிஎன் இன்ஸ்டியூட் பண்ணி நிறையா பல கோடி அவர் சம்பாரிச்சிருந்தாலும் இன்றைக்கி ஒரு இந்த
பிஎன்எஸ்களில் கூட அவர் இன்னைக்கு 100 கோடி உடைய சொத்தை வந்து அவர் ஆசிரமுக்கு எழுதி வச்சிட்டார். இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த காங்கிரஸ் பவன் வந்து எப்படி பண்ணோம் ஏது பண்ணோன்ட்டு நாங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டது உண்மை. சம்பத்குமார் சொன்னாரோ சொல்ல தெரில எனக்கு. ஆனால் சில ஆள் என்னுடைய நண்பர் சகன்மல்ல சொன்னார், நானும் பார்த்தேன் அந்த டிவியை. ஏன் வரலன்னா இதை வந்து நம்ம வந்து எம்எல்ஏ கிட்ட கொடுத்தது நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணல. எம்எல்ஏ நம்மளுக்கு தேவை. இந்த ஊர் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ இந்த அம்மா தான் அந்த கமிட்டியை நடத்தி பழைய ஆளுங்களெல்லாம் சேர்த்து அது செய்யணும். ஏன்னா இதில் வந்து நாங்கள் என்னத்துக்கு அந்த கமிட்டி பண்ணியிருந்தோன்னா அந்த சைட்டை வந்து கட்டி காத்தது எப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு சைட்டு இல்லை, ஒரு இது இல்லை, இடம் இல்லைன்றதுக்காக இதை நாங்கள் கம்பல்சரி அந்த இடத்த வாங்கி பண்ணோம். அதுக்கு பிறகு ஒரு கேஸ் ஆயிடுச்சு இது மேலே. இது கேஸ் என்னென்ன ஆகிக்குதுன்னா இது வந்து வெங்கடேஷ் பேரில் இருக்குது, நம்ம காங்கிரஸ் கமிட்டியில் வரணுன்ட்டு அதே பண்ண சொல்ல முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் சின்னசேரி அண்ணன் அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அந்த டைமில் அதை எடுத்து கேஜிஎஃப் சிட்டி காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டுக்கு தான் அதை வந்து இது கொடுத்துக்கிறாங்க, முனிசிபாலிட்டியில் நியமிச்சுக்கிறாங்க. பட் இதில் வந்து யாருக்கும் இது இல்லை. நான் ஒரு சிலர் சொன்னாங்க 2 பேர் தான் அது பண்ணாங்கன்றது கூட நான் அது பார்த்தேன் அந்த டிவியில், எஸ்எஸ் டிவியில் நான் அது பார்க்க சொல்ல 2 பேர் தான் கொடுத்துக்கிறாங்க. இது காத்தா நம்பர் கூட இது வந்து நம்மளுக்கு வந்து முனிசிபாலிட்டியில் வந்து இன்றைக்கி காத்தா நம்பர் 1387, அசஸ் நம்பர் வந்து 1487. இந்த புக்கு நம்பரோட இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதை கட்டி காத்தது யாருன்னா திடீர்னு சம்பத்கிட்ட ஃபைல் இருந்துச்சு, சம்பத்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு சம்பத்குமார் என்ன பண்ணார்னா கேசிபி கட்சி விட்டு போயிட்டார். இந்த சைட்டுடைய நிலைமை என்ன ஆகும்ன்றதுனால எங்களை வந்து நீ ஒரு யோகியமான ஆளுன்ட்டு ஒரு அவரே நினச்சி இந்தாப்பா அந்த இதை வந்து இதுக்கு தகுதியான ஆள் நீ தான், இது உங்களை கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு போயிட்டேன். கொடுத்துட்டு போயிட்டு பிறகு இதுக்கு டேக்ஸ் கட்டணும், இதுக்கு என்ன கட்டி காத்துக்கணும், எல்லாத்தையும் சேர்ந்து நான் வச்சுன்னு சொல்ல மறைந்த தலைவர்கள் நான் யார் பேரும் சொல்கிறதுக்கு விருப்பப்படல. ஏன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. யார் பேரும் விருப்பப்படல பேருங்களை சொல்ல. என்னை கேட்டாங்க. நான் அப்போது பிளாக் காங்கிரஸ் தலைவராக சீதராஜ் இருக்கிறாரு, ராஜகோபால் மைனிங் பிளாக் ஆகிறாரு, நான் சிட்டி காங்கிரஸ் யூத் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். என்னை வந்து அப்போ அந்த ஃபைலை கொடுப்பா, காங்கிரஸ் பவன் ஃபைலை நாங்கள் கட்டுறோன்னு இவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை நான் இது வந்து அப்புறமா நான் டிஸ்கஸ் பண்ணி நான் கொடுக்குறேன்ட்டு வந்துட்டேன். இன்னொரு நாள் என்னை கூப்பிட்டாங்க, இல்லை உனக்கு எதனா நாங்கள் கொடுக்குறோம், இதை கொடு அந்த ஃபைலை. நான் அதோட என்னுடைய அம்மாவை விற்றுருவேன், காங்கிரஸ் ஃபைலை நான் விற்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டு வெளியே வந்துட்டேன். இதெல்லாம் கட்டி காத்தது இந்த ஃபைலுடைய ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு கூட முனிசிபாலிட்டியில் வந்து காங்கிரஸ் கேஜிஎஃப் சிட்டி காங்கிரஸ் பிரசிடெண்ட்டு அண்டர்டேக்கன் தான் இருக்குது. ஆனால் முனிசிபாலிட்டியில் என்ன இருக்குதுன்னு இன்னும் தெரில. சம்பத்துக்கு வந்து இதை மாற்றிக்கிறாங்கன்றது மாற்றலையான்றது இன்னும் தெரில. எம்எல்ஏ கிட்டே சேர்ந்து கொடுத்துக்கிறாரு. எம்எல்ஏ பொறுப்பு எடுத்துக்குன்னு இந்த கமிட்டி இது வந்து காங்கிரஸ் பவன் 40 வருஷம் இது கட்டி காத்துது. இன்றைக்கி வர்த்து வந்து இன்றைக்கி 1.5 கோடி வர்த்து அந்த சைட்டுடைய வேல்யூ. சம்பத்குமார் வந்து நசீர் அகமது சொன்னார், நம்முடைய கேஎச் முனியப்பா எம்பி அந்த டைமில் அவரை வச்சு நாங்கள் சம்பத்குமார் கேசிபி போயிட்ட பிறகு நான் அவர்கிட்ட போயிட்டு தலைவர் எம்பி கிட்ட போயிட்டு கொடுக்க சொல்ல கேஎச் முனியப்பா கிட்ட ரைட் பா இதுக்கு ஒரு கமிட்டி பண்ணலான்னு. அதுக்கு பிறகு கேசிபியோ காங்கிரஸோ ஒன்றான பிறகு சம்பத்துக்கிட்டே எல்லா விஷயம் கொடுத்தேன். பார்ப்பா இந்தாப்பா அந்த ஃபைலு கமிட்டி பண்ணி சொல்கிறாரு கேஎச் முனியப்பா. நசீர் அகமது சேர்மன் பண்ணுறதோ இல்லாட்டி கேஎச் முனியப்பா எம்பி சேர்மன் பண்ணுறதோ நசீர் அகமது செக்ரட்டரி பண்ணுறதோ நீ என்ன மெம்பராக இருக்கிறேன்னு சொல்லுன்னு கமிட்டி ஒன்று பண்ணுன்னு கொடுத்த பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு, உரியம்பேட்டுக்காரங்களா அவங்களுடைய நண்பர்களை தான் சேர்ந்து பண்ண சொல்லி இதை நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணோம். இது தப்பு நீ பண்ணுறது. எல்லா தலைவர்களும் போடணும். காங்கிரஸில் எத்தனை தலைவர் இருக்கிறாங்க, அத்தனை நல்லவங்க கட்டவங்க நம்ம காங்கிரஸுக்காக ஓய்ச்சவங்க. காங்கிரஸில் எத்தனை பேர் தலைவர்கள் இருந்தாங்க அத்தனை பேர் அதில் போட்டு பண்ண தலைவர்னு கொடுத்தோம். அதுக்கு பிறகு அது அப்படியே மங்கிச்சு. அப்படியே கமிட்டி பண்ண முடியல, இது பண்ண முடியல, எல்லாம் அப்படியே போயிடுச்சு. அது போயிட்ட பிறகு முந்தினேற்று எங்களை சம்பத்குமார் பேசல. நான் சொன்னேன், இல்லை எம்எல்ஏ கிட்ட கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லை, எம்எல்ஏ இந்த கமிட்டிக்கு ஒரு சேர்மனாவோ இல்லை செக்ரட்டரியோ பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை தலைவர், எம்எல்ஏ வச்சு கூட நம்ம தலைமையில் செய்யலான்னு கூட நான் பேசினேன். இல்லை இது கேபிசிசி பிரசிடெண்ட்டுக்கு தான் நம்ம கொடுக்கணும்,
இதை கொடுத்து அவங்க மூலியமாக தான் எம்எல்ஏ கூட்டு, நசீர் அஹமத் கூட்டு, கேஹெச் நேபாலாம் கூட்டு, ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் எம்பியாக இருந்தவர், அவர் இதுக்கும் ஒரு பங்கு இருக்குது. எல்லோரும் கூட்டு ரூபாய் எம்எல்ஏ கூட்டு நம்ம போயிட்டு கொடுக்கலாம் பிரசிடென்ட்டுக்கிட்டன்னு சொன்னேன். அவர் அதை நான் பேச்சு கேட்கல. நசீர் அஹமதுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். நசீர் அஹமத் என்ன சொன்னார், அவர் கூட்டு எங்களை பேச சொல்லியா எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்யலாம் தான் சொன்னார். அவர் எந்த ஆதாயத்தில் போயிட்டு எம்எல்ஏ கிட்ட கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து பெனிஃபிட்ஸுக்காக தான் அவர் செய்வார். அவர் பெனிஃபிட், அவர் வண்டி நல்லா இருக்கணும், மற்றவங்களை பற்றி அவர் கேள்வி போட மாட்டார். கட்சியை எப்படி போனால் கூட கேள்வி போட மாட்டார். இன்றைக்கி இன்னும் நான் சொல்ல போனால், நான் அந்த காலத்தில் யூத் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக சொல்ல ராஜீவ்காந்தி சிலை வைக்கணும்னு நான் நோட்டீஸ் போட்டு பப்ளிக் பண்ண பிறகு எனக்கு அப்போது காங்கிரஸில் 2 குரூப்பு, ஒன்று சம்பத் குரூப்பு, ஒன்று ஜெய்பால் குரூப்பு. இந்த ஜெய்பால் குரூப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து நாங்கள் பண்ண வந்துருக்கிறோம் ஒன்றும். அப்போது வந்து அவர் சிலை வைக்க சொல்ல, நான் சிலை வைக்கிற ராஜீவ்காந்தி சிலை என்ன பிறகு அவர் பிஷாப்பில் ஒரு கமிட்டியை பண்ணி, ஸ்டான்லி ஒரு கமிட்டி பண்ணி எல்லாரும் சேர்ந்து அங்கே வச்சிடலாம் என்று வச்சார். எதுக்காக பண்ணார்னா, அவர் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டார். நாங்கள்லாம் கூட அவர் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டோம். பட் அவர் எண்ணம், அவர் என்னவோ அது கடவுள் எங்கே ஏற்றுக்குதோ யாருக்கு இதாக்குதோ அது ஆச்சு. பட் இருந்தாலும் அதை வச்சு பெரிய ஊர்வலம் எடுத்து பெரிய இது பண்ணலான்ட்டு எனக்கு குரூப் பண்ணி பண்ணார். ஆனால் இன்றைக்கி இந்த சிலையுடைய நிலைமை என்ன? ராஜீவ்காந்தி சிலை வந்து நாங்கள் முனிசிபாலிட்டியில் நான் ஜெர்மன் எல்லாம் பேசல, மீட்டிங்கில் பேசல, இதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஒதுக்கிறோம். இந்த 10 லட்ச ரூபா முனிசிபாலிட்டியில் ஒதுக்கி வள்ளல் முன்சாமி பிரசிடென்ட்டாக சொல்ல இதை சேர்ந்தோம். இந்த 10 லட்சம் கூட இன்னும் நமக்கு சேங்ஷன் ஆகல. இதை நீங்களே முனிசிபாலிட்டி எடுத்துக்கின்னு அண்டர்டேக் பண்ணி நீங்கள் செய்யணுன்ட்டு கூட கேட்டோம். நீங்கள் அந்த ப்ரெஸ்கார் கூட கேட்டாங்க, ராஜீவ்காந்தியுடைய சிலை வந்து மாதத்துக்கு ஒரு இது கோணியை போட்டுக்கிறாங்க, அர்த்தனுக்குது, இது மேலே என்ன ஆக்ஷனு, அதுக்கு மேலே ஆன்சர் யாரும் கொடுக்க முடியல. எத்தனை கட்சி தலைவர்கள் வந்தாங்களோ அங்கே எத்தனை கட்சி தலைவர்களும் யாரும் ஒன்றும் கொடுக்க முடியல. ஆனால் இதுக்கு மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்து எம்எல்ஏ கூட செய்யணும். எம்எல்ஏ செய்யணும், முனிசிபாலிட்டியில் இருக்கிற நாங்கள் ஆல்ரெடி ரெகுலேஷன் பாஸ் பண்ணிக்கிறோம். இது மேலே 10 லட்சம், அது என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த காங்கிரஸுக்கு முழுசாக நான் சொல்ல போனால், கட்சி விட்டு போயிட்ட பிறகு தலைவர் கேசிபி தலைவர் சம்பத்குமார் போயிட்ட பிறகு இதுக்கு கட்டி காத்தது என்னுடைய குரூப்பு, என்னை சார்ந்தவங்க. அதில் நான் வந்து இன்னொன்று சொல்ல போனால், பிஜேபி போயிட்ட என்னுடைய தம்பி என்எஸ் சீனிவாஸ், அவனும் நான் ஜெதில் இருந்தான், கார்த்திக் இருந்தார், ஜெர்மன் இருந்தான் என் கூட. மற்ற எல்லாம் நம்ம யூத் காங்கிரஸ் எல்லாம் எங்களுக்கு பலமாக இருந்துச்சு. அப்போது அதெல்லாம் இது பட்டி காட்டு வந்தோம். இது வந்து இந்த சைட்டை வந்து பெரிய பெரிய தலைவர்கள் வந்து இதை அடையணும்னு ஆசைப்பட்டாங்க. இதை நான் விட்டு கொடுக்காத கட்டி காத்தேன். ஆனால் சம்பத்குமார் அதில் ஒரு 2 வார்த்தை ஒன்று சொல்கிறாரு, அது மன நோது. 2 பேர் தான் பண்ணோம். ராஜமனோகர் காங்கிரஸ் கட்சியில் அவரும் கஷ்டப்பட்டவர், எஸ்எம் ஆறுமுகம் கஷ்டப்பட்டவர், சம்பத்குமார் கஷ்டப்பட்டவர், பல ஆளுங்கள்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து 2 பேர் தான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. உணர்னா இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சம்பத்குமார் அந்த வார்த்தை சொன்னது, இது எல்லாம் சேர்ந்து பண்ணுது. இதில் விஜயகுமார் இருக்கிறாரு, விஜயகுமார், கார்த்திக்ரா, ஆனந்த் கிருஷ்ணனோ தேவராஜனோ இதில் வந்து கேஸ் போட்டு இந்த சைட்டை கொடுக்கக்கூடாது, சைட்டை வந்து நம்மளுது, சுபாஷ் சந்திர போஸுடைய இது இந்திரா காந்தி கேஸ் போட்டாங்க ஃபஸ்ட்டு, அப்புறமா அந்த சைட்டு மேலே போட்டாங்க. இந்த சைட்டு கேஸ் எல்லாம் வச்சு இது வந்து வெங்கடேஷ். இப்போ கூட எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. இந்த டவுட்டு கிளியர் பண்ணால் எம்எல்ஏ தான் கிளியர் பண்ணோம். வெங்கடேஷ் பேரில் இருக்குதா, காங்கிரஸ் கமிட்டி பேரில் இருக்குதா, இது மட்டும் ஒன்றும் தெரில. ஆனால் முனிசிபாலிட்டியில் வந்துக்குது ஒரு காப்பி வந்துக்குது எனக்கு. இதில் வந்து சிட்டி ஆர்கனைசிங் கமிட்டின்னு தான் வந்துக்குது. ஆனால் பட்டு சிட்டி காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டுக்குன்னு இன்னும் வரல. இது மேலே ஆக்ஷன் பார்த்து நாளைக்கு அடுத்து நான் இன்னும் 1 வீக்கில் ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ரெஸ்க்கு நான் கொடுக்குறேன். இது ஃபுல்லாக கமிட்டி பண்ணோம், யார் யார் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, யார் யார் இதுக்காக உழைச்சிக்கிறாங்க, இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் எம்எல்ஏ இது பொறுப்பு எடுத்துக்கின்னு எம்எல்ஏ இந்த ஊருக்கு நல்லா எத்தனையோ நன்மைங்க சேர்ந்துன்னு வராங்க. இந்த ஊரில் இண்டஸ்ட்ரியல்ஸ் போடணுன்னு பண்ணுக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் நல்லா ரோடு, லைட்டு, வெளிச்சம் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறாங்க. அதே போல் இந்த காங்கிரஸ் 50-60 வருஷம் நம்ம ஒரு எம்எல்ஏ இல்லாத ஊர், எம்எல்ஏ நீங்கள் வந்துக்கிறீங்க. 6-7 வருஷம் ஆச்சு எம்எல்ஏ ஆகி. இந்த காங்கிரஸ் பவனை கூட நீங்கள் நல்ல மாதிரி கட்டி, இது ஒரு கையில் இருக்கக்கூடாது, இதுக்கு ஒரு கமிட்டி பண்ணி அந்த கமிட்டி மேலே டிபெண்ட் பண்ணி செக்ரட்டரி யார், பிரசிடெண்ட் யார்,
மெம்பர் யார், ஏன் இதை வந்து நாங்கள் வந்து 15 கடை வந்து அது காம்ப்ளெக்ஸ் பண்ணோன்னு பண்ணோம். 15 கடை என்னத்துக்கு பண்ணோன்னா, யாருன்னா நம்ம காங்கிரஸில் இழந்துட்டா அந்த குடும்பத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலான்ட்டு நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன் சம்பத்குமார். ரைட்டு, ஏன் அதை அப்புறமா பார்க்கலான்னாரு. அது அப்புறமா இல்லை தலைவர், இதுதான் முறை. வர்ற வசூல் பண்ணி அந்த காசு நம்ம சேர்த்து வச்சு வர்ற குடும்பத்துக்கு, யாரோ ஒருத்தர் இறந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு நம்ம போயிட்டு குரூப்பாக போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறது நல்லது. அதுதான் அந்த கமிட்டி நாங்கள் அதை பண்ணோன்றதுக்காக இது பெண்டிங் 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 இப்போ ஏதோ அவருக்கு மனசு வந்து எம்எல்ஏ கிட்ட கொடுத்துக்குது. நான் வெல்கம் பண்ணுறேன், அவருக்கு நன்றியும் தெரிவிக்கிறேன். ஏன்னா இது வச்சு 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 மங்கிட்டார். இது யாருக்குன்னா ஒரு கமிட்டி பண்ணி அட்லீஸ்ட் சின்னதாக கூட பண்ணியிருந்தா இன்றைக்கி வந்து எம்எல்ஏ வந்து பெருசாக பட்டுக்கலாம். ஒரு சின்ன கோபுரம், சின்ன ஒரு துண்டு, ஒரு குடிசை கூட போட்டுக்கலாம். 10க்கு 10 கூட ஒரு வச்சு ஆஃபீஸ், காங்கிரஸ் ஆஃபீஸ்ன்னு போட்டுக்கலாம். ஆனால் இப்போ பத்திரத்தை கையில் வச்சுன்னு பண்ண முடியாத போயிட்டார். இருந்தாலும் இப்போ தான் அவருக்கு நாணம் வந்துக்குது, எம்எல்ஏ மேலே நாணம் வந்துக்குது. எம்எல்ஏ மூலிமா கொடுத்தா நல்லாயிருக்கும், எம்எல்ஏ கிட்ட போயிட்டு பெனிஃபிட்ஸ் பண்ணிக்கலாம் ஆண்ட ஒரு எண்ணம் வந்துக்குது பாரு. அவருக்கு நான் பாராட்டுறேன். ஏன்னா அவருக்கு இப்போ தான் எம்எல்ஏ பற்றி தெரிஞ்சுக்குது. ஆனால் நாங்கள் கேட்டால், நேற்று கேட்டால் என்ன சொல்கிறாரு, நீ தானேப்பா இட்டுன்னு வந்த எம்எல்ஏ. எம்எல்ஏ நான் இட்டுன்னு வந்தது நீ இல்லை, நம்மளாம் சேர்ந்து இட்டுன்னு வந்தோம், அது விட்டுருப்பான்ட்டேன். எம்எல்ஏ கிட்ட கொடுத்தது எந்த தப்பும் இல்லை. எம்எல்ஏக்கு சேர்மன் ஆகி இந்த அம்மா கமிட்டியில், இந்த காங்கிரஸ் பவனுக்கு சேர்மன் ஆகி எங்களெல்லாம் இட்டுன்னு போயிட்டு கேபிசிசி பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒருத்தர் சொத்து இல்லை, இது முனிசிபாலிட்டியில் நம்மளுக்கு காங்கிரஸ் பவனுக்கு கொடுத்துக்கிறது. இதுக்கு மேடம் வந்து என்ன பண்ணோம், எம்எல்ஏ மேடம் எல்லோரும் சேர்த்து சம்பவத்திலேருந்து நான்லேருந்து இன்னும் யார் இதுக்காக ஓய்ஷாங்க பார், காங்கிரஸ்க்காக ஓய்ஷாங்க பார். இந்த சைட்டு சம்பத்குமார் கேபிசிசி போயிட்டு பிறகு இதுக்கெல்லாம் என் பின்னால் யாராக இருந்தால் அவங்களெல்லாம் கூட கூப்பிடணும். இது யாரோ ஒருத்தர் 2 பேர் 4 பேர் வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்துட்டோம் என்றதெல்லாம் இல்லை. இதுக்கு ஒரு கமிட்டி பண்ணி இந்த கமிட்டி மூலிமா இந்த எம்எல்ஏ பூரா அந்த காங்கிரஸ் பவனை கட்டி முடிக்கணும். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் இது எலெக்ஷன்ஸு, 4 வருஷம் இது இந்த அம்மாவுடைய பீரியடு. அந்த 4 வருஷத்தில் இந்த காங்கிரஸ் பவனை இந்த அம்மா கையில் கட்டணும். இது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை ஏற்று இது மட்டும் இந்த காங்கிரஸ் பவனை கட்டி காத்துது சம்பத்குமார் இது மாதிரி கொடுத்துக்கிறத பற்றி எந்த தப்பும் இல்லை, கொடுத்துக்கிறாரு. அதே போல் நம்ம நசீர் அஹமத் மண்ணின் மைந்தன் இந்த ஊரில் உடைய பிறந்து வளர்ந்து இந்த காங்கிரஸ்க்காக கஷ்டப்பட்டார், அவரையும் கேட்டுக்கணும். நம்முடைய கேஹெச் முனியாப்பா எம்பி அவரையும் கூட்டுக்கணும். ரூபா எம்எல்ஏ அவந்தமா கூட்டுக்கணும். மற்ற காங்கிரஸ் தலைவராக கூட்டின்னு போயிட்டு கேபிசிசி பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துருந்தா நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்குவேன். ஆனால் அவர் பண்ணது தப்பு. அவருடைய பெனிஃபிட்ஸ்க்காக, அவருடைய சூழ்நிலத்துக்காக 2 பெனிஃபிட்ஸ்க்காக அவர் சேர்ந்துக்கிறாரு. அதை நான் வரவேற்கிற விஷயம் இல்லாது இருந்தாலும் அவர் சேர்ந்துக்கிறது எம்எல்ஏக்கு கொடுத்துக்கிறது நல்லதாக போச்சு. ஆனால் எம்எல்ஏ கிட்ட கொடுக்காத வேற யாருக்குன்னா கொடுத்தா அந்த சைட்டை விற்று இன்றைக்கி சாப்பிட்டுக்குவாங்க. எம்எல்ஏ அது போல் ஆள் இல்லை. எம்எல்ஏ எந்த சொத்துக்கு ஆசைப்படாத எம்எல்ஏ. நம்ம ஊர் காங்கிரஸ் வளரணும், கட்சி வளரணும், 2வது வந்து ஊர் நல்லாக்கணும்னு ஆசைப்படுற எம்எல்ஏக்கு என்னுடைய இந்த காங்கிரஸ் பவனுக்கு ஃபைல் கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.